ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடிச்சு 41 பேரை அடிச்சு மிதிச்சு கொண்டு, அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். அதனால் ஒரு கரூர்காரனாக, தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நம்ம ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவர்கள் சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர், தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்க, அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்க. அவருக்கு இருக்கு என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் முனையளவும்